உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம பாடியில காலேஜன் லோவா இருக்கிறனால நம்மளுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வருது. நம்மளுக்கு ஒரு கட்டத்துல வயசு ஏற ஏற நம்மளுடைய பாடியில இருக்கிற காலேஜன் ஸ்லோ ஆகும். இந்த காலேஜன் ஸ்லோ ஆகுறப்ப நம்மளுக்கு என்னென்ன ஸ்கின் இஷ்யூஸ் வரும்னு பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ், வயசான தோற்றத்தை கொடுக்குற ஏஜிங், ஸ்கின் வந்து ஒரு மாதிரி சேகிங் ஆகுறது, இது எல்லாமே. ஸோ நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷனை நம்மளுடைய ஸ்கினுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்மளால தவிர்க்க முடியும். ஸோ உங்களுடைய ஸ்கினுக்கு தேவையான நியூட்ரிஷன் போதுமான அளவுக்கு காலேஜன் கொடுக்கும் போது காலேஜன்னா என்ன? ஓகே, காலேஜன் வந்துட்டு நிறைய சோர்ஸ் ஆஃப் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ உள்ள என்வாயரன்மெண்ட், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் போட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி அதை வாங்கி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு உங்களோட பாடியில் வந்து காலேஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா செஃப்ரி சியூபிள் கேண்டிங்க. செஃப்ரி சியூபிள் கேண்டியில் போதுமான அளவுக்கு காலேஜன் இன்க்ரீடியன்ட்டும் இருக்குது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. லைக் அச்சாய் பெர்ரி, வால்ஃப் பெர்ரி, செஃப்ரான், கோத் மில்க், இந்த மாதிரி காலேஜன் இது எல்லாமே இன்க்ளூடட் ஒரே ஒரு ப்ராடக்ட்ல எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ என்னுடைய ஸ்கின் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக, அந்த ஏஜிங் லுக், அந்த ரிங்கிள்ஸ் லுக் கொடுக்க கூடாதுன்றதுக்காக நான் செஃப்ரி சியூபிள் கேண்டி கன்சியூம் பண்றேன். இன்னைக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டே என்னோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான சொல்யூஷனையும் கொடுத்துட்டேன். ஸோ டிசிஷன் உங்களோட. பை பாய்.